தலைவரே, அக்ரீமென்ட்ட பார்த்தீங்களா? நான் இப்பதான் படிச்சு பார்த்தேன். பதறி போய் உங்களுக்கு கால் பண்றேன். என்னங்க இப்படி இருக்குதே? ஏங்க லுக்கசங்கா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கு அமெரிக்கா குடுத்துக்கிற அக்ரீமென்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, பார்த்தோனே பதறிட்டார். உடனே தலைவர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் ரஷ்ய அதிபருக்கு கால் பண்ணி, "என்னங்க தலைவரே இப்படிலாம் இருக்குதே?" அப்படின்னு அவர் கேட்க, இதுக்கு ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள், "என்னத்த சொல்ல? கதவு தொறந்திருக்குது அமெரிக்காக்கு. நேரா நெடு நெடுன்னு உள்ள வராங்க. குடுத்து வச்சவைங்க. நம்மளுக்கு கடவுள் புண்ணியத்துல எல்லாம் இருக்கு சீரும் சிறப்புமா. பார்ப்போம். உட்கார்ந்து பேசி பிரச்சனைய தான் முடிக்க முடியுமா? என்ன ஏதுங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு." அப்படிங்கிறது போல விளாடிமிர் புட்டின் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தரப்புல இருக்கக்கூடிய குமுறல்கள லுக்கசங்கா அவர்கள் இவங்க 2 பேரும் சேர்ந்து பேசியிருந்துக்கிறாங்க. அதாவது வீட்ல பிரச்சனைலாம் இருக்கும் இல்லையா? அதாவது வீட்ல பிரச்சனை இருக்குன்னா, சுத்தி இருக்கிறவங்கலாம் எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறது போல, நாடுகள்லாம் பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது போல, மக்கள் எப்படி இருக்கிறாங்களோ, நாடுகளும் அப்படித்தான்ப்பா இருக்குது. அதுலலாம் எந்த ஒரு மாற்றமுமே இல்ல அப்படின்னு போல புரிஞ்சுக்க முடியுது. சரி ஓகே. இப்ப இவங்க 2 பேரும் இங்க பேசியிருக்க, இப்ப நம்மளோட தலைவர் ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்கிறார் இல்லையா? நெடு நெடுன்னு ஏறிட்டார். ஃப்ளைட் ஏறியாச்சு. இப்ப நேரா எங்க போகுது? அமெரிக்காவுக்கு போயிட்டு இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா, நெறைய என்னங்க என் தலைவர பார்த்து இப்படிலாம் பேசலாங்களா? அதான் அலர்ட்லாம் போடுறாங்க. அமெரிக்கா முழுவதும் அலர்ட்ல இருக்கிறாங்க. ஆன் ஹை அலர்ட் அப்படிங்கிறது போல. அந்த அளவு போட்டுறாங்க. என் தலைவர பார்த்தா உங்களுக்கெல்லாம் என்னா தெரியுது? நல்லா கேட்கிறேன். எப்படி தெரியுது? அதெல்லாம் காண்டாகுதுங்க. அது பெக்கர் ஒன் பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. இப்படிலாம் பேசலாங்களா? ரொம்ப தப்பு. வன்மையா கண்டிக்கணும். இதுக்கு வந்து ரெட் கார்ட் குடுத்துரலாம். பேசுறவங்க எல்லாத்துக்கும் நம்ம சேனல் சார்பா ரெட் கார்ட். இப்படி யாரும் கிண்டல் அடிக்கக்கூடாது. சரி ஓகே. தலைவர் ஜெலன்ஸ்கி அவர்கள் நேரா அமெரிக்காவுக்கு போயாச்சு. இப்போ இதுல அந்த டீல் வந்து ஒப்பந்தம் ஆயிருச்சு அப்படின்னு கூட சொல்றாங்க. அதனால தான் ஜெலன்ஸ்கி அவர்கள் நேரா அமெரிக்காக்கே போயிருக்கிறாரு. அந்த அக்ரீமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கோம். அதாவது இதுக்கு முன்னாடி பிளாக்மெயில்லாம் பண்ணாங்க அமெரிக்கா. அதுவும் எப்படி பாருங்க, என்னென்ன பிரஷர்லாம் குடுத்து பார்த்தாங்க அமெரிக்கா. அதுவும் அக்ரீமெண்ட்லாம் ரொம்ப மோசமா இருந்தது. ஆனா நாங்க தெளிவா இருந்தோம். இப்ப போடக்கூடிய அக்ரீமெண்ட் இரு நாடுகளுக்கும் மியூச்சுவல் பெனிஃபிட்டா தான் இருக்கும். ஒரு ஃபண்ட் உருவாக்கி, அதுக்கப்புறம் அதுக்கேத்த மாரி பார்த்து நம்மலாம் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப போடுற அக்ரீமெண்ட் ரொம்ப நல்ல அக்ரீமெண்ட். இதுக்கு முன்னாடி அவர் குடுத்தாரு தெரியுங்களா? பல கட்டமா பேசினோம். ஒரு ஒரு டைமும் புது புது நெகோசியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அலோகேட் பண்ணியிருந்தார் ட்ரம்ப் அவர்கள். விடலையே, எதுக்கும் நாங்க அசரல. எவ்வளவு அழுத்தங்கள் குடுத்தாலும் நாங்க பாருங்க நல்ல டீல போடப் போறோம் அப்படிங்கிறதோட உக்ரைன் தரப்பு வந்து எல்லாம் ஒரே டீல் தான். 50% குடுக்க போறீங்க அவ்வளவுதானே. மத்தபடி எதுவும் இல்ல. அதுல மெஜாரிட்டி அந்த ஷேர் ஹோல்டர்ல மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வச்சுக்க போறாங்க. அவ்வளவுதானே. அதுல எந்த சேஞ்ச் இல்லைல அப்படின்னு உள்ள கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ, இப்ப ஜெலன்ஸ்கி அவர்கள் பிளைட் ஏறிட்டார். நேரா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காக்கு போயி கையெழுத்து போடப் போறாரு. இதுல இன்னொரு ஹைலைட்னா, ட்ரம்ப் அவர்கள் அவரோட அரசியல் லாபத்துக்காக எங்கள வச்சு விளையாடி பார்த்தாரு. பைடன் அவர்கள் எல்லாம் ஃப்ரீயா குடுத்தாரு. ஆனா நான் பைடன் அவர்கள் குடுத்தத வட்டி முதலுமா வாங்கியிருக்கேன். அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் நினைக்கணும்னு நினைச்சாரு. அதுக்கெல்லாம் நாங்க விடுவோமா? அதுக்கெல்லாம் விடல. அப்படிங்கிறது போல ஜான்ஸ்கர் எவ்வளவு கெத்து பாருங்க. இந்த மாரி இருக்கணும்ல தலைவர்னா. ஏதோ நல்லது நடக்குதுன்னு சொல்லி ஒரு டீல் போட்டுக்கிறாங்க பார்ப்போம். ஆனா இப்போ துருக்கியில வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, துருக்கியில எம்பசிஸ் ரிலேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்துக்கிறாங்க. 1/2 மணி நேரமா பேசு பேசுன்னு பேசிக்கிறாங்க. கொஞ்சம் ஏதோ ஆ தெகட்டிருச்சு போல தெரியுது. அதனால 6 1/2 மணி நேரம் பேச்சுக்கு அப்புறமா, முடிவுல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் தரப்புலருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்னும் 1 வருஷம் நான் ரஷ்யா மேல சாங்ஷன் போடுறேன். இந்த உக்ரைன்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள்னால. திரும்ப அதே லைனுக்கு வந்தாச்சு. பேச்சுவார்த்தை எதுவும் சரி வரல போல தெரியுது. ஸோ, அதனால திரும்பவும் ஆரம்பிச்சாச்சு. அங்க பேச்சுவார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, சுமூகமாகுறது போல தெரியுது. இத்தன நாளா இப்படி இருந்த ட்ரம்ப் இப்ப அப்படி இருக்கார். அதாவது இப்படி செஞ்சா நல்லவர் அப்படிங்கிற பேசியிருக்கீங்கல்ல. இப்போ ரஷ்யாக்கு எதிரா காய்கள் நடத்தினா கெட்டவரா மாறிடுவார். இதெல்லாம் நடக்காது இல்லையா? சோ அவரு எப்பவுமே நல்லவர். அவர் எந்த அளவுக்கு நல்லவர். ரஷ்யாக்கு சான்ஸ் குடுத்து பார்த்தேன். நான் டீல் குடுத்து பார்த்தேன். ஆனா ஒத்துக்கல. அதனால இப்ப நான் ரஷ்யாக்கு எகெய்ன்ஸ்டா திருப்பிட்டேன். அப்படிங்கிற போல காய்கள திருப்பி அப்படியே பால் ஸ்பின் பால் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இத நம்ம ஆரம்பத்துல சொல்றது தான். வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன இன்னொரு மார்ச் 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, யுகே தலைமையில ஒரு மீட்டிங் நடக்கப்போது. மார்ச் 6 வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி ஒரு கூட்டம் போட்டு பேசிக்கலாம் அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியனோட ஒரு அக்ரீமெண்ட்லாம் போட்டதுக்கு அப்புறமா, ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா உள்ள இறங்குவாங்களா? ஒரு ரெஸ்ட் தேவைப்பட்டிருக்கு. அந்த ரெஸ்ட் கட்டெல்லாம் ரெடி ஆயிட்டாங்களா? அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம, அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் சோதனையில வந்து பார்த்தீங்கன்னா, இறங்கியிருக்காங்க. இதெல்லாம் முன்னாடியே வந்திருக்க வேண்டியது. 2 வருஷம் காலதாமதம் ஆயிடுச்சு அப்படிங்கிற போல புலம்பல்கள் இருக்கு.
இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படிங்கிறது மிக பெரும் தலைவலி தான். ஏன்னா ரஷ்யா கிட்ட, சீனா கிட்ட, மத்த எல்லா நாடுகள்கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இது அமெரிக்கா கிட்ட இல்லாத, அது தொலை தூரத்துல போய் தாக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் அவங்க கிட்ட இல்லாததான் இருக்கறதுலயே பிரச்சனை. ஏன்னா ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் மிசைலை தடுக்க முடியுமானா முடியாது. அவங்க இழப்புகளை ஏற்படுத்திட்டே இருப்பாங்க. ஆனா அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா இழப்புகளை எடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்க கிட்ட அது போல மிசைல்கள் இல்லாதனால பெருமளவுல சிக்கல்களா இருந்துச்சு. இப்ப அதை ஈடு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க போல தெரியுது. இப்ப கொஞ்சம் பாசிட்டிவ் சைன் மாதிரி தெரியுது. கூடிய சீக்கிரத்துல இன்னொரு ஹைப்பர்சோனிக் மிசைல் சோதனைய அமெரிக்க தரப்பு வந்து நடத்தினா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. முன்னாடி தள்ளி போயிட்டே இருந்தது, ஏகப்பட்ட சிக்கல்கள் இருந்தது. இப்ப போக்கஸ் எல்லாம் அங்கேயே திருப்பி இருக்கிறதுனால கூடிய விரைவில் இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் சோதனை நடந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம் அமெரிக்கா எந்த மாதிரியான வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல. இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில இந்த பில்லியன் மில்லியன்லாம் வந்து பாத்தீங்கன்னா சர்வசாதாரணமாயிடுச்சு. அது இப்போ உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்னி வெடிகளை புதைச்சு வச்சுக்கிறாங்க இல்லையா, அதை அகற்றுறதுக்கே 30 பில்லியன் வேணுங்களாமா. ஏ அப்பா, என்னங்க இது? சரி, ஓகே. 3 வருஷமா நடந்திருக்குது. அதிநவீன காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிநவீனமான ஒரு போர் நடக்குது. அதனால அதிகமா கன்னி வெடிகளை புதைச்சு வச்சுக்கிறது வாஸ்தவம் தான். இப்போ அதுக்குன்னு எவ்வளவு 30 பில்லியனுங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அதாவது சும்மாலாம் போய் கன்னி வெடிகள்லாம் வந்து கிளீன் பண்ணா அதிகமான உயிர் சேதங்கள், பொருள் சேதங்கள் ஏற்பட்டுரும். அதனால நாங்க என்ன பண்றோம்னா, ஒரு ஏஐய உருவாக்கலான்ட்டு இருக்கோங்க. இந்த ஏஐய பயன்படுத்தி ஒரு டெஸ்ட் சைட்ட ரெடி பண்ணி, ஏஐ கண்டுபிடிச்சு குடுக்குறோம். அதுக்கு வந்து சோதனை பண்ண போறோம். ஒரு டெஸ்ட் சைட்ட உருவாக்கி சோதனை பண்ண போறோம். மெயின் கிளியரன்ஸ் இது வந்து சைடு செய்தி. அதாவது இப்ப இத கொண்டு போய் நீங்க அதோட அட்டாச் பண்ணீங்கன்னா, எதுக்கு செலவாகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அதாவது அமெரிக்கா செலவு பண்ணி, டெஸ்ட் பண்ணி பண்ணணும். இப்ப அதான் ஆக்டிவா நடந்துட்டு இருக்குதுல்ல. அங்கேயே வச்சு சோதனை பண்ணிக்கலாம். அவங்க தலையிலேயே அத கட்டிட்டோம்னா வேலை முடிஞ்சுச்சு. செலவும் ஆகல. டெஸ்ட் பண்ண மாரி ஆச்சு இல்லையா? வொர்க் ஆனதுக்கு அப்புறம் அது நம்மளுதுன்னு சொல்லிக்கலாம். அப்படி போல யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல. ஆனா உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ டெஸ்ட் பண்ணக்கூடிய ஏஐ யூஸ் பண்ணி மைன் எல்லாத்தையும் கிளியர் பண்ணக்கூடிய டெஸ்ட் சைட்ஸ உருவாக்கி இதுக்கு மேல கன்னி வெடிகள அகற்ற போறாங்க. இதனால எந்த அளவுக்கு பொருட்கள் உயிர் சேதத்த கம்மி பண்ண முடியுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்தோம்னா, அதுக்காக செலவுகள் கொஞ்சம் ஆகுது. அவ்வளோதான். மத்தபடி எதுவும் இல்ல. சரி, பிரச்சனைய முடிச்சாங்களான்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் எதுவும் இல்ல. பேச்சுவார்த்தையில இப்போதைக்கு எந்த ஒரு ஆரம்ப புள்ளியே தெரியல. அப்புறம் தான் முடிவு எட்டுறத பத்தி. என்ன பேசுறாங்கன்னே தெரியல ஃபர்ஸ்ட்டு. முதல்ல பேசுறாங்களா இத பத்திங்கிறதே சிக்கலா தான் இருக்கு. அது இல்லாம இரு நாடுகளோட உறவு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல சாங்ஷன் போடுறாங்கன்னா எப்படி அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ, இப்போ யூரோப்பியன் யூனியனுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதனால பிரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? அது மிக முக்கியமான காரணம் என்னன்னா வரக்கூடிய செய்திகள். அதாவது கோல்டு வார் எரா இருந்தது இல்லையா? அத விட அதிக அளவுல பில்லியன செலவு பண்ணி நாங்க எங்க டிஃபென்ஸுக்காக தயாராக போறோங்க. பணம் பெருமளவுல செலவு பண்ணி தயாராக போறோம். இதுதான். அதாவது இத்தனை நாளா யூரோப்பியன் யூனியன் வந்து பாத்தீங்கன்னா, பணம் செலவு பண்ற டிஃபென்ஸுக்குன்னா அங்க பிரச்சனையா இருக்கும். ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா போறாங்க, பிரச்சனை பண்ண போறாங்க அப்படி இப்படின்னு. இவங்க டிஃபென்சிவ்னு சொல்லி அக்ரஷன் பண்றாங்களே, அதுதான் இங்க சிக்கலா இருக்கு அப்படின்னு சில அனலிஸ்ட் தரப்பு. ஏன்னா உக்ரைன் வந்து சிவனேன்னு இருந்துச்சு. நேட்டோல சேர்த்துறேன்னு ஆசை காமிச்சதுக்கு அப்புறம் தானே அந்த சண்டை வந்துச்சு. அதுவே ஒரு அக்ரஷன் தானே. ஏன்னா ஒரு நாடு அமைதியா இருக்கு. அந்த நாட்டுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா, இவங்கள கூட்டிட்டு போய் ஒரு அலையன்ஸ் மிலிட்டரி அலையன்ஸ்ல சேர்த்துறனாலே அது ஒரு சிக்கல் தானே. எதுக்குப்பா சேர்த்துற? அதான் அமைதியா இருக்கிறாருல்ல. இப்ப அவர் கொண்டு வந்து உங்களோட சேர்த்துனா நாளைக்கு எங்களுக்கு அவருக்கு ஏதாவது தகராறு இருந்ததுன்னா, அப்புறம் உலகப் போர் மாரி ஆயிரும்ல. அப்படிங்களோட ஒரு சிக்கல்கள் வரும்ல. இப்ப அதுவே வந்து அப்படித்தானே தெரியுது. அக்ரஷன் மாரி தான் தெரியுது. சில அனலிஸ்ட் தரப்பு வந்து ஆனா அதெல்லாம் கேட்கிற மாரி இல்ல. ஆனா இப்போதைக்கு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு? நேட்டோ கிடையாது. உக்ரைன வந்து பாத்தீங்கன்னா, அதாவது கேட்கக்கூடிய வார்த்தைகள வந்து அவர் வாயிலிருந்து வருது. அதனால அதெல்லாம் அமல்படுத்திற முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அடுத்த தலைவர் வந்தாங்கன்னா, "ஒழிச்சு குப்பையில் போடுங்க. உக்ரைன் நேட்டோல சேர்த்தியாச்சு" அப்படின்னு சொன்னா நான் ஆச்சரியப்பட்டுக்கல. இதெல்லாம் வந்து நம்ப முடியாது. அதனால தான் என்னமோ தெரியல. ரஷ்யா இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, மிக பெரும் அளவுல தாக்குதல் உக்ரைன்குள்ள நடத்திட்டு இருக்காங்க. அதுவும் உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல பயங்கரமான தாக்குதல் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. அதுவும் 160க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள ஒரு நாள்ல ஏவிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் 100க்குள்ள இருந்தது. இப்பலாம் 150க்கும் மேல தான் ட்ரோன்கள் உக்ரைனுக்குள்ள பெருமளவுல வந்துட்டு இருக்கு. இதுல 162 ட்ரோன்கள் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா, அ எதுவுமே ஹிட் ஆலிங் இல்ல. அங்கங்க போய் விழுந்து வெடிச்சுச்சு காலி இடத்துல அப்படின்னு போல சொல்றாங்க. எல்லாம் டீகைஸ் அப்படிங்கிறது போல. ஆனா விழுந்து வெடிக்குது தெரியுங்களா? அதுவே மிக பெரும் அளவுல பேலன்ஸ் இருக்கிற சொச்சங்கள் வந்து விழுந்ததுலயே பெருமளவுல இழப்புகள் சந்திச்சிருப்பாங்க போல தெரியுது. அதுவும் இந்த உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்ல வெடி விபத்து நடந்து தீ விபத்து ஏற்பட்டது. அது தொடர்ந்து நடக்குது. உக்ரைனோட கேபிட்டல்ல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டில தொடர்ந்து அட்டாக் நடந்துகிட்டே இருக்கு. இந்த அட்டாக்ல மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா,
ஒரு 5 மணி நேரத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, தீ அணையாம எரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. தீயணைப்பு வீரர்கள் கஷ்டப்பட்டு போராடி அணைச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு வந்து மக்கள் வாழும் பகுதியில தாக்குதல் பண்றாங்க அப்படின்னு குற்றச்சாட்டுகள் திரும்பி வைக்கிறாங்க. ஆனா ரஷ்ய தரப்புல இருந்து இல்லைங்க, அது பூரா வந்து ஆயுதம் வச்சிருக்காங்க, தெரிஞ்சுட்டு நாங்க தாக்குறோம் அப்படிங்கிற அவங்க தரப்புல ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. அடுத்தது இந்த சுமில மிக பெரும் தாக்குதல், மேசிவான அட்டாக் ஒரு நாள்ல ரஷ்ய தரப்புல இருந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த பகுதியில தான் கோஸ்க்கு குறைஞ்சிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறது தான். இன்டென்ஸா இங்க பேட்டில் நடக்குதுன்னா மேபி உக்ரைன் வேற ஏதாவது திட்டம் வச்சிருக்கலாம். ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கு. அப்படி இல்லைன்னா ரஷ்யா இந்த பகுதியில ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்றதுக்கு திட்டம் வச்சிருக்கலாம். இப்போ இந்த பகுதியில ஒரு நாள்ல மட்டுமே 138 முறை தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதுல 232 தடவை வெடிசத்தங்கள் கேட்டுதா சொல்லப்பட்டு வருது. சோ தாக்குதலோட தீவிரம் சுமி பகுதியில ரொம்ப அதிக அளவுல இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பகுதியில என்ன மாதிரியான முடிவுகள் நாடுகள் எடுக்க போறாங்கன்னு. அமைதி பேச்சுவார்த்தைன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கான படிகள் எடுத்து வச்சாங்களான்னா இல்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு இரு நாடுகளும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கம்யூனிகேஷன் சேனல் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறது நல்லதுக்கு தான். ஏன்னா அணு ஆயுத போர் அது இதுன்னு சொல்லி மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடக்கூடாது இல்லையா? ஒரு வேலை பெருமளவுல அடிச்சுக்கிறோம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதனால எல்லாம் பேச்சுவார்த்தைக்குன்னு ஒரு கம்யூனிகேஷன் சேனலை ஓபன் பண்ணி வச்சுக்கலான்றதுக்காக கூட ட்ரம்ப் அவர்கள் இது போல செய்யணும். ஓரளவுக்கு இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் ஓரளவுக்கு போறதுக்கு அப்புறமா யூரோப் பெருமளவுல ஃபண்டிங் பண்ணி யூரோப் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல இறங்கி வேலை செய்வாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு, யோசனைகள்லாம் பல அனலிஸ்டுக்குள்ள இருக்கு. ஆனா இந்த பிரச்சனை முடியுமான்னு கேட்டீங்கன்னா 90% மேல இப்போதைக்கு க்ளோஸ் அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். விதி யாரை விட்டுச்சு, என்ன விளையாட போகுது, இந்த உலகம் இன்னும் என்னென்னலாம் பார்க்க போகுதுன்றதை பொறுத்து இருந்து பார்த்துடலாம். ஓரளவுக்கு தகவல்கள் இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.